ஹே கைஸ், இந்த வீடியோவில் ப்ராஜெக்ட் எக்ஸுக்கும் ட்ரேடோவேட்டுக்குமான டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். அலாங் வித் தட் நிறைய ஃபர்ம்ஸ் வந்து இப்போ ப்ராஜெக்ட் எக்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க. அது ஏன், அதே மாதிரி என்னென்ன ஃபர்ம் ஸ்டாப் பண்ண போகிறாங்க, யார்கிட்டலாம் இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எது சூஸ் பண்ணாலும் வீடியோ கடைசியில் பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் எக்ஸ் வர்சஸ் ட்ரேடோவேட். ஸோ ட்ரேடோவேட்டுக்கும் ப்ராஜெக்ட் எக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ப்ராஜெக்ட் எக்ஸ் வந்து கம்ப்ளீட்லி நம்ம இதுக்காக ரெடி பண்ணப்பட்டது. எதுக்காகனா நம்ம ப்ராஃபரன்ஸுக்காக. ட்ரேடோவேட் அப்படி கிடையாது. நீங்கள் யூஸ்வலாக ஒரு ப்ரோக்கர் வச்சுருந்தா கூட அதில் ட்ரேட் பண்ணலாம். அதாவது ஃபியூச்சர்ஸ் ப்ரோக்கர். நீங்கள் யூஎஸ் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா லைக் வந்து ட்ரேட் ஸ்டேஷனோ இல்லை ஏஎம்பி ஃபியூச்சர்ஸோ அந்த மாதிரி ஃபர்ம்ஸில் வந்து, அந்த மாதிரி ப்ரோக்கர் ஃபர்ம்ஸில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற மாதிரி தான். அதாவது நம்ம ஜெரோதாவில் ட்ரேட் பண்ணுறோம்ல, அது மாதிரி இது ஒரு பிளாட்ஃபார்ம் அவ்வளோதான் ட்ரேடோவேட். அதில் ட்ரேட் பண்ணலாம். பட் ஆனால் ப்ராஜெக்ட் எக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ப்ராஃபர்முக்காக ரெடி பண்ணப்பட்டது. அண்ட் அதே மாதிரி அதனால் ப்ராஃபர்முக்காக ரெடி பண்ணதுனால இந்த ப்ராஜெக்ட் எக்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் வந்து PDLL, பர்சனல் டெய்லி லாஸ் லிமிட். அப்புறம் ஏதாவது ஒரு சிம்பிள் வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ண வேணாம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த சிம்பிளை மட்டும் லாக் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் எக்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அதில் சில இஷ்யூஸும் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஸோ ப்ராஜெக்ட் எக்ஸ் வந்து வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் தான். அதாவது அப்ளிகேஷனோ எதுவுமே கிடையாது. வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி இது வந்து மேஜராக நிறைய ஃபர்ம்ஸால் யூஸ் பண்ணப்படுது. ஃபஸ்ட்டு டாப் ஸ்டெப் தான் கொண்டு வந்தாங்க. ஐ திங்க் ஸோ டாப் ஸ்டெப் இஸ் த ஓனர். பட் ஆனால் அது கன்ஃபார்மாக தெரியல. 90% நான் தெரிஞ்சு டாப் ஸ்டெப் தான் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸோட ஓனர். அதை அவங்க தான் ஓன் பண்ணுறாங்க. அவங்க வேறு ஃபர்ம்ஸுக்கெலாம் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு கம்ப்ளீட்டாக தெரில. ஸோ அதே மாதிரி ஆல்ஃபா ஃபியூச்சர்ஸு, அப்புறம் அக்வா ஃபியூச்சர்ஸு, அப்புறம் ட்ரேடிஃபை, நிறைய ஃபர்ம்ஸ் வந்து இப்போ ப்ராஜெக்ட் எக்ஸுக்கு வந்து மூவ் ஆனாங்க. பட் ஆனால் இப்போது கரெக்டாக ப்ராஜெக்ட் எக்ஸை வந்து இது பண்ணுறாங்க. அது என்ன நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ மேஜராக இது என்னென்னா ட்ரேடிங் வியூவோட API தான் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரேடிங் வியூ சார்ட்டிங் மாதிரியே இருக்கும். அதில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ட்ரேடை பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரிஸ்க் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி என்ன சொல்கிறது, ப்ராஃபர்முக்காக நிறைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஆனால் ட்ரேடோவேட் வந்து ரெகுலேட்டட் ஃபியூச்சர் ப்ரோக்கர். அவங்க வந்து ட்ரேடோவேட் வந்து தனியாக ப்ரோக்கரேஜும் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பிளாட்ஃபார்மும் கொடுக்குறாங்க. அந்த நிஞ்சா ட்ரேட் இருக்குது கீழே. அதாவது நிஞ்சா ட்ரேடரும் ட்ரேடோவேட்டும் சிமிலர் தான். நீங்கள் ட்ரேடோவேட்டில் அக்கௌண்ட் இருந்தால் அதே அக்கௌண்ட்டை நிஞ்சா ட்ரேடர் பிளாட்ஃபார்மில் போட்டு கூட நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி இதில் என்னென்னா, அதே மாதிரி ப்ராஜெக்ட் எக்ஸில் என்னென்னா CME, அதாவது சிக்காகோ மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் பண்ணலாம். கோமெக்ஸ் ட்ரேட் பண்ணலாம். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச மேஜராக 2 எக்ஸ்சேஞ்சா. வேறு என்ன சிம்பிள்ஸ்? ஆமாம், CMEயில் இருக்க அசெட்ஸும் கோமெக்ஸில் இருக்கிறதா மேஜராக ட்ரேட் பண்ண முடியும். வேறு இருக்கிற லைக் வந்து NYSEலையோ, அப்புறம் வந்து வேறு சில அசெட்ஸ் லைக் வந்து ஸ்டாக்ஸ்லாம் NYSEல தான் ட்ரேட் ஆகும். இல்லை நாஸ்டாக், அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் இருக்க அசெட்ஸ் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. அப்புறம் யூரெக்ஸ் இருக்குல்ல, அதாவது யூரோப்பியன் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறது. அப்புறம் வந்து நம்ம இந்த அசெட்ஸ் லைக் வந்து லண்டனோட FTSEயாக இருக்கட்டும், இல்லாட்டி ஜெர்மனோட இது டாக்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இண்டெக்ஸஸ்லாம் இதில் ட்ரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ட்ரேடோவேட்டில் அது வந்து ப்ரோக்கரை பொறுத்திருக்கு ட்ரேடோவேட்டில். பட் ஆனால் ப்ராஜெக்ட் எக்ஸ்லேயே அந்த அசெட்ஸ் எதுவுமே ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா ப்ராஃபிட்ஸ் வந்து மோஸ்ட்டாக CMEயும் கோமெக்ஸில் வந்து நமக்கு வந்து இது கோல்டு மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. சரி. அண்ட் இதில் வந்து இன்க்ளூடிங் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுமே நம்மளால் எதுலனா ட்ரேடோவேட்டில் பண்ண முடியும். அதில் ஃபியூச்சர்ஸ் அசெட்ஸ் மட்டும் தான், இண்டெக்ஸஸ் மட்டும் பண்ண முடியும் மோஸ்ட்டாக. அதுக்கப்புறம் கோல்டு, சில்வர், கரன்சி ஃபியூச்சர்ஸ், அந்த மாதிரி கரன்சி ஃபியூச்சர்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். தென் இவங்க ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆக்சஸ் பார்த்துட்டா ப்ராஜெக்ட் எக்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் டிப்பிக்கலி என்னென்னா எல்லாமே ஒரு சிமுலேஷன் பண்ணுறது. ஓகேவா? ஈவன் தோ டாப் ஸ்டெப் லைவ் அக்கௌண்ட்ஸ்னு சொன்னாலுமே அதுவுமே சிமுலேஷன் தான். ப்ளஸ் SFAஸும் சிமுலேஷன் தான். அண்ட் தென் நம்ம கொடுக்குற எவால்ஸும் சிமுலேஷன், விச் இஸ் என்னன்னா ரியலான பிளாட்ஃபார்ம் கிடையாது. பட் தே யூஸ் லெவல் 2 டேட்டா. அது என்னென்னு வரேன். ஆனால் இது என்ன, டைரக்ட் மார்க்கெட் ஆக்சஸ் DMA இருக்கும். எதுலன்னா நமக்கு ட்ரேடோவேட்டில் டைரக்ட் ஆக்சஸ் டு த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிற ஃபியூச்சர்ஸுக்கோ ஆப்ஷன்ஸுக்கோ கனெக்ட் ஆகும். நமக்கு ப்ராஜெக்ட் எக்ஸில் பார்த்தா ரியலான டேட்டா கிடையாதான்னு கேட்டால் ரியலான டேட்டா. பட் ஆனால் நம்ம போடுற ஆர்டர்ஸ் வந்து அங்கே பிளேஸ் ஆகாது எக்ஸ்சேஞ்சில். ஏன்னா நம்ம வந்து ஒரு சிமுலேஷனில் தான் ட்ரேட் பண்ணுறோம். ஆனால் அந்த டேட்டா ரியலான ஆத்தென்டிக்கான டேட்டாவை பார்த்து நம்ம ட்ரேட்ஸ் பிளேஸ் பண்ணுறோம், ஸ்பெகுலேட் பண்ணுறோம். பட் ஆனால் இதில் ட்ரேடோவேட்டில் நம்ம வந்து கவுண்டர் பார்ட்டி ஆகும். அதாவது ஏதோ ஒரு நீங்கள் வந்து ஒரு ரியலான ப்ரோக்கரில் செல் பண்ணுறீங்க, நான் ட்ரேடோவேட்டில். ஆனால் ட்ரேடோவேட்டுமே ப்ராஃபிட்ல யூஸ் பண்ணால் ரியலாக எக்ஸ்சேஞ்சில் கனெக்ட் ஆக மாட்டோம். ட்ரேடோவேட்டில் நீங்கள் ப்ரோக்கர் வச்சு ட்ரேட் பண்ணால் நம்ம எக்ஸ்சேஞ்சில் கனெக்ட் ஆகும். அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் ட்ரேடோவேட்டுமே ப்ராஃபிட் மூலியமாக இப்போ ஏபிஎக்ஸில் அவங்க அக்கௌண்ட்டில் நீ ஒரு செல்லு போடுறேன் அப்படின்னா அது ரியல் மார்க்கெட்டில் கனெக்ட் ஆகுமானா ஆகாது. ஏன்னா சிமுலேஷன் தான் அது. ரைட்டா? சரி, ஓகே. அண்ட் ஃபியூச்சர்ஸ்மே இதில் ட்ரீட் பண்ண நான் சொல்லிட்டேன். அண்ட் தென் மேஜராக
ப்ராஜெக்ட்ஸ் வந்து லெவல் 2 டேட்டா யூஸ் பண்ணுறாங்க. லெவல் 1 அண்ட் லெவல் 2 டேட்டா இருக்குது. லெவல் 1 டேட்டா வந்து டாப் ஆஃப் த புக்குன்னு சொல்லுவாங்க லெவல் 1, அண்ட் லெவல் 2 வந்து டெப்த் ஆஃப் மார்க்கெட். அதாவது லெவல் 2 டேட்டா தான் பிகர், அதே யூஸ் பண்ணுறாங்க. விச் இஸ் என்னன்னா அன்ஃபில்டர்டு சிஎம்இ லெவல் 2 டேட்டா, அதாவது எந்த விதமான மேனிப்புலேஷனோ எதுவும் பண்ணாத லெவல் 2 டேட்டா தான் நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அதாவது அந்த லெவல் 2 டேட்டாவை டெப்த் ஆஃப் மார்க்கெட்னு சொல்லுவோம். டோம்னா என்ன அப்படின்னா அந்த ஒரு ஆர்டர் புக் மாதிரி உங்களுக்கு தெரியும். விச் இஸ் என்னன்னா பிட் ஆஸ்க் இருக்கும், அதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும், வால்யூம் மோடு இருக்கும். அது வந்து யாருக்கு தேவைன்னா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அதை நீங்கள் வந்து ஒரு வால்யூம் ப்ரொஃபைல் ட்ரேடர், லைக் வந்து ஃபுட் பிரிண்ட் ட்ரேடர், இல்லாட்டி ஆர்டர் ஃப்ளோ ட்ரேடர்னா ஆர்டர் ஃப்ளோ ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, லைக் ஐஸ்பர்க்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டெப்த் ஆஃப் மார்க்கெட் தேவை. ஸோ அந்த மாதிரி டேட்டாவை ப்ராஜெக்ட் எக்ஸே ப்ரொவைட் பண்ணுறாங்க. விச் இஸ் லெவல் 2 டேட்டா, விச் இஸ் என்னன்னா ஹையர் லெவல் 1 விட லெவல் 2 ஹையர். அதை வந்து நமக்கு ப்ராஜெக்ட் எக்ஸே டெலிவர் பண்ணுறாங்க, விச் இஸ் நைஸ் திங். ஓகேவா? அதே மாதிரி அதான் நான் சொன்ன மாதிரி திஸ் சப்போர்ட் அட்வான்ஸ்டு ஆர்டர் புக் அனாலிசிஸ், ஐஸ்பர்க் டிடெக்ஷன் அண்ட் லோ லேட்டன்சி ஃபீட் ஆப்டிமைஸ்டு ஃபார் ப்ராப் ட்ரேடிங் அண்ட் ஆட்டோமேஷன் விஏ ரீசெட். ஸோ என்னென்னா அதான் நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி நார்மலாக நம்ம ட்ரேடிங் வியூவில் ப்ரீமியம் பிளான் போட்டாலுமே அந்த கேண்டில் பிரிண்ட் ஆகிறது ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கும். பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி டு இந்த ப்ராஜெக்ட் எக்ஸில் அந்த ஸ்மூத்தான ஒரு பிரிண்டிங் நீங்கள் பார்க்கலாம். அதனால் ப்ராஜெக்ட் எக்ஸ் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான். ஆனால் இந்த ஒரு இஷ்யூ இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து இந்த ஆர்டர் புக் அனாலிசிஸ், ஐஸ்பர்க் டிடெக்ஷன், இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு இந்த ப்ராஜெக்ட் எக்ஸில் தான் பண்ணலாம். இந்த லெவல் 2 டேட்டா வச்சு ட்ரேடோவேட்லையும் பண்ண முடியாது. என்ன சொல்கிறேன், ட்ரேடோவேட் ஆஃபர் லெவல் 1 டாப் ஆஃப் த புக்கும் தராங்க, அண்ட் லெவல் 2 டெப்த் ஆஃப் த மார்க்கெட்டும் தராங்க, அதாவது ஃபுல் டெப்த்து. இப்போ இந்த டெப்த் ஆஃப் மார்க்கெட் இது டோம்ன்றது என்னென்னா நமக்கு வந்து டோமில் வந்து கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸை தாண்டிலும் மேலே இருக்க 5-10 ப்ரைஸோட பிட் ஆஸ்க்கு தெரிஞ்சிடும். அதாவது இப்போ வந்து ஒரு 24,000 மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 24,000. 24,100 எவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து பிட் அண்ட் ஆஸ்க் ஆர்டர்ஸ் வந்து லிமிட்டில் இருக்குன்றத நமக்கு தெரிஞ்சிடும். விச் இஸ் என்னென்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை நம்ம ஓரளவு ஃபைண்ட் பண்ணலாம். பட் அதை வந்து நீங்கள் நார்மலாக அப்படியே இது பண்ணிட முடியாது. அதில் நிறைய விஷயம் இருக்குது. அது வந்து என்னென்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸாக இருக்கலாம், அதாவது இப்போ பை பண்ணியிருக்காங்கன்னா அது எக்ஸிட் ஆகிறதுக்கான செல்லாக கூட இருக்கலாம். நீங்கள் அதை வந்து என்னென்னா என்ட்ரி போடுற செல்லாக நம்ம ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுட்டு இன்டர்பிரேட் பண்ணால் விச் இஸ் அ நைஸ் திங் அண்ட் நைஸ் என்னென்னா உங்களோட ஒரு குரூப் ஆஃப் டூல்ஸில் அதுவும் ஒரு கன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்தது நான் சொன்ன மாதிரி ட்ரேடோவேட் டேட்டாவில் வந்து நமக்கு லெவல் 1ம் கிடைக்குது, லெவல் 2வும் கிடைக்கும். ஸோ சிக்யூஜி டேட்டா பவர் செட் என்னென்னா அந்த சிக்யூஜி டேட்டா தராங்க. அதே மாதிரி டிப்பிக்கலி ஷோவிங் 10 லெவல்ஸ் அபோவ் அதான் நமக்கு வந்து அந்த என்னென்னா 10 ப்ரைஸ் லெவல்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் இருக்கிற பிட் அண்ட் ஆஸ்க்ஸ்க்கு வந்து நமக்கு காட்டும். அது எப்படின்னா ரிதமிக் ஆர்டினலி இதை வந்து நம்ம செய்ரா சார்ட்ஸ் மாதிரி இதில் வந்து கனெக்ட் பண்ணோன்னா ஆர்டர் ஃப்ளோவும் பார்க்கலாம். செய்ரா சார்ட்ஸில் நிறைய டூல்ஸ் இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் ஃப்ளோ அந்த மாதிரியும் பார்க்கலாம். பட் ஆனால் ப்ராஜெக்ட் எக்ஸில் அந்த மாதிரி வேறு எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த அக்கௌண்ட்ஸ் அப்படி கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்டு அடுத்தது மேஜரான திங் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த பிடிஎஃப் வந்து அப்படியே நான் கீழே அட்டாச் பண்ணுறேன், இதெல்லாம் இந்த வீடியோக்கு கீழே லிங்க்கு. ஸோ அது வேணாலும் நீங்கள் டெவலப் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் மேஜரான திங் இப்போது ரீசெண்ட் டேஸாக ப்ராஜெக்ட் எக்ஸ் வந்து AWS இஷ்யூ வருது. விச் இஸ் என்னென்னா அமேசானோட இது சர்வர் மூலயமா இஷ்யூ வருது. பட் இருந்தாலும் அவங்க வந்து ஓரளவு சால்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஃப்யூச்சரில் விச் இஸ் என்ன February 28, அதாவது February எண்டில் 2026, இப்போ இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. 2 மாதத்தில் வந்து எல்லா ப்ராப்ளமே வந்து மோஸ்ட்டாக ஸ்டாப் பண்ண போகிறாங்க ப்ராஜெக்ட் எக்ஸை. அதெல்லாம் ஒன்லி டாப் ஸ்டெப்புக்கு மட்டும்தான் இருக்கும் ப்ராஜெக்ட் எக்ஸுக்கு அப்புறம், அதாவது February 26க்கு அப்புறம். அதனால் நீங்கள் இப்போவே ஏதோ ஒரு ஃபேம் வாங்க போகிறீங்க, லைக் ஆல்ஃபா கேபிட்டல் ஏதோ வாங்க போகிறீங்கன்னா இப்போவே ட்ரேடோவேட்டுக்கு பழகிக்கோங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் எக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது போகிறது ரொம்ப இதாக இருக்கும். நானுமே ப்ராஜெக்ட் எக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டாப் ஸ்டெப்பில். பட் ஆனால் வேறு அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ட்ரேட் சிங்கர் மூலமா சிங்க் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ராஜெக்ட் எக்ஸ் லீடர் அக்கௌண்ட்டாக வச்சு ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஆனால் ப்ராஜெக்ட் எக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஐ ஹவ் எவர் ட்ரேட். ஏன்னா அதே மாதிரி ஏபெக்ஸுமே என்னென்னா வெல்த் சார்ட்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தானுங்க. ப்ராஜெக்ட் எக்ஸ் மாதிரியே ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அது மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி ப்ராஜெக்ட் எக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த குட் பிளாட்ஃபார்ம். ஆனால் சில இஷ்யூஸ் இருக்குது. அதனால் அவங்க வந்து என்னென்னா வேறு ஃபேர்ம்ஸுக்கு யாருக்கும் கொடுக்காம இவங்க மட்டும் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அதனால் எல்லாருமே இப்போ ட்ரேடோவேட்டுக்கு தான் மாற போகிறாங்க. ஸோ லைக் வந்து நம்ம
சீப்பான பிளாட்ஃபார்ம் லைக் வந்து அஃபோர்டபுளான பிளாட்ஃபார்ம் லைக் வந்து நமக்கு வந்து அக்வா, ப்ளூ கார்டியன் அவங்களாம் ப்ராஜெக்ட் எக்ஸ் தான் வச்சுருந்தாங்க. பட் அவங்களுமே மாறி தான் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதுக்குள்ளே அக்கௌண்ட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரேடோவேட் மாற்றுவாங்க. பட் ஆனால் நீங்கள் கிளியரே பண்ண இது பண்ணலன்னா, அதாவது இப்போ தான் அக்கௌண்ட்டே எவாலுவேஷன்லேயே வாங்க போகிறீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் எக்ஸ்லேயே போயிடுங்க இப்போதைக்கு சீக்கிரமாக. ஏன்னா ப்ராஜெக்ட் எக்ஸில் வாங்கிட்டா அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, கிளியர் பண்ணுற வரைக்கும் ப்ராஜெக்ட் எக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அது எல்லாமே ஒரு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆஸ் அ பிகினராக. அதில் ப்ரீவியஸ் டெய்லி லாஸ் லிமிட் செட் பண்ணுறது, பர்சனல் டெய்லி லாஸ் லிமிட் செட் பண்ணுறது, அந்த பர்சனல் டெய்லி லாஸ் லிமிட் செட் பண்ணால் அதிலே லாக் ஆகிடும் அக்கௌண்ட். அந்த மாதிரி லாக் அவுட் ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் எக்ஸில் வாங்கி ஒரு 2 monthsக்குள்ளே அந்த வரதுக்குள்ளே கிளியர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேடோவேட் மூவ் பண்ணிட்டா நீங்கள் பொறுமையாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒரு ட்ரேடர் தான்னா ட்ரேடோவேட்டே நல்லா தான் இருக்கும். ட்ரேடோவேட் அவங்களோட இதில் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ட்ரேடிங் வியூவில் கனெக்ட் பண்ணி ஏபிஐ கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதை விட ட்ரேடோவேட் உள்ளே யூஸ் பண்ணுங்கள். அதுதான் கொஞ்சம் அந்த டிலே இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் கைஸ். இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நிறைய இந்த டெக்ஸ்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் வளக்குள்ளன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கீழே பிடிஎஃப்பில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.